ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் நம்ம லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய MediaTek Dimensity 1080 கூட ஸ்னாப்ட்ராகனுடைய 695 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸரை தான் கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ப்ராசஸருமே 20K செக்மெண்ட்டில் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சிப்செட். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ரெண்டு சிப்செட்டில் எது பவர்ஃபுல் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல லான்ச் டேட் இங்கே Dimensity 1080 11th October 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 695 27th October 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அஃப்கோர்ஸ் லேட்டஸ்ட் சிப்செட்னு பார்த்தா Dimensity 1080 தான் ரொம்பவே லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன சிப்செட்டாக இருக்குது. அடுத்து கனெக்டிவிட்டி சப்போர்ட். ஸோ கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் ரெண்டுத்துலையுமே ப்ளூடூத் வெர்ஷன் 5.2க்கான கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. பட் வைஃபைன்னு வரும்போது Dimensity 1080ல் Wi-Fi 6க்கான சப்போர்ட் இருக்குது. பட் Snapdragon 695ல் Wi-Fi 5க்கான சப்போர்ட் தான் இருக்குது. அடுத்து ரேம் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Dimensity 1080ல் குவாட் சேனலுக்கான LPDDR5க்கான ரேம் டைப் 2750 MHzக்கான ரேம் ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே மேக்ஸிமம் 16 GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் இருக்கு. அண்ட் இதில் பேண்ட்விட்த் ஸ்பீட்னு பார்க்கும்போது 22 GB பேஸ் per secondக்கான பேண்ட்விட்த் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அதுவே Snapdragon 695ல் பார்த்தோம்னா இங்கே டியூவல் சேனலுக்கான LPDDR4Xக்கான ரேம் டைப் தான் இருக்கு. 2133 MHzக்கான ரேம் ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் அப் டு 16 GB வரைக்கும் மேக்ஸிமம் ரேம் சப்போர்ட் இருக்கு. அண்ட் இதில் பேண்ட்விட்த் ஸ்பீட் 17 GB per second பேண்ட்விட்த் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. சோ அந்த வகையில் லேட்டஸ்ட் ரேம் சப்போர்ட் ரேம் டைப்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் Dimensity 1080 தான் இங்கே லேட்டஸ்டான ரேம் டைப் சப்போர்ட் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்படியே ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Dimensity 1080ல் eMMC 5.12 UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்கு. அண்ட் Snapdragon 695ல் eMMC 5.12 UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் இருக்கு. அந்த வகையில் ஸ்டோரேஜ் சப்போர்ட்லயும் அஃப்கோர்ஸ் Dimensity 1080 தான் லேட்டஸ்ட் UFS 3.1 வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்படியே கேமரா சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Dimensity 1080ல் மேக்ஸிமம் டியூவல் கேமராவுக்கான செட்டப் இருக்குது. டியூவல் கேமரான்னு வரும்போது 20 மெகாபிக்சல் ப்ளஸ் 20 மெகாபிக்சல்கான கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் சிங்கிள் கேமரா 200 மெகாபிக்சல் வரைக்கும் இங்கே மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே Snapdragon 695க்கு வந்தோம்னா இங்கே மேக்ஸிமம் ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் இருக்குது. ட்ரிபிள் கேமரான்னு வரும்போது 13 மெகாபிக்சல்கான ட்ரிபிள் கேமராக்கான சப்போர்ட் இருக்குது. டியூவல் கேமராவில் 16 + 16 மெகாபிக்சல்கான டியூவல் கேமரா சப்போர்ட். அண்ட் சிங்கிள் கேமரா 32 மெகாபிக்சல் வரைக்கும் MF- அண்ட் ZSLக்கான சப்போர்ட் இருக்குது. மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட் 108 மெகாபிக்சல் வரைக்கும் இங்கே கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் கேமரா சப்போர்ட்னு பார்க்கும்போது ட்ரிபிள் ISP இங்கே Snapdragon 695ல் இருக்குது. பட் மேக்ஸிமம் கேமராவுக்கான மெகாபிக்சல் சப்போர்ட்னு வரும்போது Dimensity 1080 தான் மேக்ஸிமம் மெகாபிக்சல்கான கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியே வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Dimensity 1080ல் மேக்ஸிமம் 4Kல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 4K 30 FPSக்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. 1080 பிக்சல் 60 FPS அண்ட் 720 பிக்சல் 120 FPSக்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் Dimensity 1080ல சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுவே Snapdragon 695க்கு வந்தோம்னா இங்கே மேக்ஸிமம் 1080 பிக்சலில் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 1080 பிக்சல் 60 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. 720 பிக்சல் 120 FPSக்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்டில் அஃப்கோர்ஸ் Dimensity பெட்டராக இருக்குது. ஏன்னா 4K வரைக்கும் நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது இந்த சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸில் சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து அப்படியே டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்புக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டுத்துலையுமே மேக்ஸிமம் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அடுத்து இன்டர்நெட் மோடம்னு வந்தோம்னா அஃப்கோர்ஸ் ரெண்டு சிப்புமே நமக்கு 5G சிப் தான். பட் அதில் இங்கே Dimensity 1080 5G இன்டகிரேட்டட் sub-6 GHzக்கான மோடம் கொடுத்துருக்காங்க. இதில் sub-6 GHzக்கான இந்த ஒரு வேவ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதில் டவுன்லோட் ஸ்பீட் 2.7 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்லோட் ஸ்பீடை பற்றின இன்ஃபர்மேஷன் கிளியராக இல்லை. அதுவே Snapdragon 695 இங்கே வந்தோம்னா இங்கே Snapdragon X51 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் sub-6 GHz அண்ட் millimeter wave ரெண்டுத்துக்கான சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இதில் டவுன்லோட் ஸ்பீட் 2.5 Gbps வரைக்கும் இருக்கும். அண்ட் அப்லோட் ஸ்பீட் 1.5 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் டவுன்லோட் ஸ்பீடை பார்க்கும்போது இங்கே Dimensityல கொஞ்சம் பெட்டராக இருந்தாலும் Snapdragonல இங்கே MM வேவ் அண்ட் sub-6 GHz ரெண்டு வேவும் சப்போர்ட்டும் இருக்குது. இதுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து அப்படியே சிபியூக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சிபியூடைய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்புமே 6nm சைஸில் தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. 6nm சைஸில் 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசஸரை தான் இந்த ரெண்டு சிப்புமே நமக்கு ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டுமே ARM வெர்ஷன் 8.2க்கு கீழே தான் நமக்கு வருது. ஸோ அந்த வகையில் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரே மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக ரெண்டுத்துலையும் நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்ட்டான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ரெண்டு சிப்புமே ஒரு நல்ல எனர்ஜி எஃபிஷியன்ட்டான சிப்செட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த ரெண்டு சிப்புடைய
CPU ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாக் ஸ்பீட் டீடைல்னு பார்க்கும்போது இதில் ஃபர்ஸ்ட் Dimensity 1080 இது ஒரு ஆக்டோகோர் சிப்செட். அந்த வகையில் அந்த 8 கோரை இவங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் 2 Cortex A78 கான மெயின் கோர் 2.6 GHz கான கிளாக் ஸ்பீடோட இருக்கு. அது போக 6 Cortex A55 கான கோர் 2 GHz கான கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அப்படியே Snapdragon 695 வந்தோம்னா இங்கேயுமே ஆக்டோகோர் ரெண்டா தான் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் 2 Cortex A78 கான கோர் 2.2 GHz கான கிளாக் ஸ்பீடோட இருக்கு. அது போக 6 Cortex A55 கான கோர் 1.8 GHz கான கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரெண்டுமே Cortex A78 கான கோர் 2 இருக்கு அண்ட் A55 கான கோர் 6 கோர் இருக்கு. பட் கிளாக் ஸ்பீட் இங்கே Dimensity 1080ல Snapdragon விட கொஞ்சம் பெட்டராகவே 2.6 GHz வரைக்கும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் அப்படின்றது புஷ் பண்ணி கொடுக்கிறதுனால கண்டிப்பாக இங்கே CPU உடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது Snapdragon 695 விட Dimensity 1080 நமக்கு கொஞ்சம் பெட்டரான CPU பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்து அப்படியே GPUக்கு வந்தோம்னா இங்கே Dimensity 1080ல நமக்கு Mali G68MC4 அப்படின்ற இந்த ஒரு GPU 950 MHz கான ஃப்ரீக்வன்சி ரேஞ்சோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே Snapdragon 695ல Adreno 619 அப்படின்ற இந்த GPU 850 MHz கான GPU ஃப்ரீக்வன்சி ரேஞ்சோட கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Antutu ஸ்கோர்னு வரும்போது Dimensityக்கு 1,34,000 கான GPU Antutu ஸ்கோர் வந்திருக்கு. அண்ட் Snapdragon 695ல இருக்கக்கூடிய Adreno 619க்கு 1,02,000 கான ஒரு GPU ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் GPU ஸ்கோரை வச்சே நம்ம சொல்லிடலாம். ஸோ இங்கே Snapdragon 695ல இருக்கக்கூடிய Adreno 619 விட Dimensityல இருக்கக்கூடிய இந்த Mali G68MC4 கொஞ்சம் பெட்டர், இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு GPU இங்கே இருக்கு. அடுத்து ஓவரால் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் பார்ப்போம். ஸோ இங்கே Dimensity 1080க்கு ஓவரால் Antutu ஸ்கோர் அப்ராக்சிமேட்டாக 5 lakh கான ஒரு Antutu ஸ்கோர் அப்படின்றது இங்கே ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அதுவே Snapdragon 695க்கு ஓவராலாக 3,96,000 கான ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்றத ரீச் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நியர்லி 1 lakh கான ஒரு டிஃபரன்ஸ் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோரில் இந்த ரெண்டு சிப்செட்டில் இருக்குது. அந்த வகையில் Antutu ஸ்கோர் இங்கே கண்டிப்பாக Dimensity 1080 பெட்டராக இருக்குது. அடுத்து கீக் பெஞ்ச் ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே Dimensity 1080ல சிங்கிள் கோர்னு வரும்போது 822 கான ஸ்கோர் இருக்குது. அண்ட் மல்டி கோருக்கு 2302 கான ஸ்கோர் இருக்கு. அண்ட் அதுவே Snapdragon 695க்கு சிங்கிள் கோர் 673 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 1926 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. ஸோ இப்போ ஃபைனலி கன்க்ளூஷன், இந்த ரெண்டு சிப்பில் எது பவர்ஃபுல் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இவ்வளோ நேரம் டீட்டெயிலாக இந்த ரெண்டு சிப்பை கம்பேர் பண்ணதுலேருந்தே அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் இங்கே Antutu ஸ்கோர், கீக் பெஞ்ச் ஸ்கோர் அண்ட் இருக்கக்கூடிய CPU ஆர்கிடெக்சர் அண்ட் அதோடைய கிளாக் ஸ்பீட் டீடைல் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போதுமே Snapdragon 695 விட Dimensity 1080 கொஞ்சம் பவர்ஃபுல்லான சிப்செட்டாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக Dimensity 1080 நமக்கு ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸை Snapdragon 695 விட ஒரு நல்ல பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி மற்றபடி இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸும் பார்க்கும்போதுமே இங்கே Dimensity 1080 கொஞ்சம் லேட்டஸ்டான சிப்செட், இப்போ ரீசெண்டாக வந்த சிப்செட் அப்படின்றதுனால சில லேட்டஸ்டான சப்போர்ட்ஸும் இங்கே நிறைய நமக்கு கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 கான சப்போர்ட் ஆகட்டும், இல்லை UFS 3.1 கான சப்போர்ட் ஆகட்டும், சிங்கிள் கேமராவில் 200 மெகாபிக்சல் வரைக்கும் மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட் கொடுக்கறதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாகவே இங்கே Dimensity 1080ல இருக்கு. அந்த வகையில் சப்போர்ட்ஸ் ஆகட்டும் இல்லை பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே Snapdragon 695 கம்பேர் பண்ணும்போது Dimensity 1080 இங்கே கொஞ்சம் பெட்டரான சிப்செட்டாக இருக்குது. அப்படின்றதுனால இங்கே வின்னர் கண்டிப்பாக Dimensity 1080 தான். மற்றபடி இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோவில் இந்த ரெண்டு சிப்செட்டை இவ்வளோ நேரம் நம்ம டீடைலாக கம்பேர் பண்ணதுல இருந்து இந்த ரெண்டு சிப்செட்ல எது பவர்ஃபுல் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க எந்த சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை கன்சிடர் பண்ணுவீங்க? கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க.